என்னங்க இப்போ தான் இந்தியா ஒரு ஏஷியா கப் வின் பண்ணி முடித்தாங்க, அதுக்குள்ளேயே ஒரு டெஸ்ட் சீரீஸு? இல்லை அப்படி கேட்கக்கூடாது. அடுத்தடுத்த சீரீஸ் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. இப்போ தான் T20 மேட்சஸ் ஆடினாங்க, T20 மேட்சஸ் பார்த்தோம், அதுக்குள்ளே டெஸ்ட் மேட்சஸ் ஆட வராங்க, அதுக்குள்ளே டெஸ்ட் மேட்சஸ் பார்க்கணுமா அப்படின்னு தான் கேட்கணும். பட் இங்கே ஏஷியா கப் இந்தியா ஆடி இருக்காங்கன்னா வெஸ்ட் இண்டீஸும் இப்படி கேட்பாங்க. இப்போ தான் நாங்கள் கரீபியன் பிரீமியர் லீக் பார்த்துக்கிட்டு இருந்தோம், கரீபியன் பிரீமியர் லீக் ஆடணும், அதுக்குள்ளே எங்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டா, டெஸ்ட் மேட்ச் பார்க்கணுமா, ஆடணுமா அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க. பட் ஆனால் நம்ம ரெடி ஆகிக்கணும். வாங்க T20லேருந்து வாங்க, டெஸ்ட் கிரிக்கெட் வாங்க. ஹோமில் இந்தியா அகமதாபாத் டெல்லியில் வெஸ்ட் இண்டீஸ் கூட 2 டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரீஸ் ஆடுறாங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்குள்ளே இதெல்லாம் வரும். இந்தியாவும் இந்தியன் பிளேயர்ஸுக்கும் பாயிண்ட்ஸை வந்து கும்முன்னு ஏற்றிப்பாங்களா? இல்லை, வெஸ்ட் இண்டீஸ் டேரன் சமி சொன்னார், அதே போல் நியூசிலாந்து மாதிரி 3-0 ஒரு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸும் கொடுப்பாங்களா? இப்படிங்கிற பலவிதமான கேள்விகளோட இந்த ப்ரிவ்யூவில் உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா. அண்ட் அதை தாண்டி உங்களை கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயம் பேச போகிறோம். ஏஷியா கப் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்குவாடு வந்ததுனால ஸ்குவாடை பற்றியும் பேச முடியல, கொஞ்சம் லைட்டாக நினச்சிப்போம், பேசுவோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ICC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இந்தியா 2025 அகமதாபாத்தில் நடக்க இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோல. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ICC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இந்தியா 2025 அகமதாபாத்தில் நடக்க இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. இது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளுக்குள்ளே இந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வருங்கிறதுனால முன்ன சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா போகாமல் இருந்ததுக்கான காரணம் நியூசிலாந்து கிட்ட பெற்ற அந்த 3 தோல்வி தான். அதனால தான் இந்தியா வெளியில் வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி 3-0 ஒரு தோல்வி நடந்துடக்கூடாதுன்னு இந்தியா கவனமாக ஆடுவாங்க. அதாவது பிச்சர்ஸில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அந்த பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்னு வரும்பொழுது ஸோ ஃபஸ்ட்டு அகமதாபாத் வெதர் இருக்கு இல்லையா, ப்ராக்டிஸ் செஷனே, அதாவது வெஸ்ட் இண்டீஸ் இங்கே வந்து ஒரு 6 நாள் கேம்ப் ஒன்று போட்டாங்களா, 2 நாள் மழை அப்படிங்கிற பிரச்சனைலாம் இண்டோரில் ப்ராக்டிஸ் பண்ணாங்களா. இப்போது மழை இல்லை, கொஞ்சம் ஓரளவு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் காணப்பட முடிகிறது. ஆனால் டே 1 கொஞ்சம் மழை இருக்கும், கொஞ்சம் தூறல் இருக்கும், கொஞ்சம் இன்டரப்ஷன் இருக்குங்கிற மாதிரியும், அண்ட் ஞாயிற்றுக்கிழமை மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் ஞாயிற்றுக்கிழமை பெய்கிற மழை இந்தியாவுக்கு எந்த விதத்துலையும் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் ஆனால் மேபி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடலாம் அகமதாபாத்தில். ஆனால் அகமதாபாத்தில் இப்போ ஒரு மழை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மான்சூன் டேஸ்லாம் முடிஞ்சு ஜூன்லேயே முடிஞ்சிடும்ல, இந்த குஜராத், மகாராஷ்டிரா, அந்த பாம்பே இந்த சைடெல்லாம். பட் ஓகே, தெரியல, ஏதாவது புதிய காற்று. இந்த வெதர் ரிப்போர்ட் ஏன் சொன்னேன் அப்படின்னா, பிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ரெட் சாயில் தான் போட போகிறாங்களாம். ஏன்னா அகமதாபாத்தில் உங்களுக்கு 2 விதமான பிச்சர்ஸ் இருக்கும். ஒன்று பிளாக் சாயில், ரெட் சாயில். ரெட் சாயிலில் பவுன்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் கேரி ஆகிற மாதிரி இருக்கும். தென் 10க்கு இப்போ வந்து கிராஸ் வேற கொஞ்சம் வளர விட்டுருக்காங்களா, 5 மில்லிமீட்டருக்கு வழிச்சு விட்டாங்க அப்படின்னா. இல்லை, ரெட் சாயில் போடுறாங்க, கிராஸஸ் இருந்துன்னா அனாமத்தா மோசமாக இருக்கும். பட் ஆனால் இப்போ வழிச்சு விட்டுருவாங்க. அந்த வழிச்சு விடுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து உங்களோட ஸ்பெல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் மேபி ஒரு 2 ஓவர் கட் பண்ணிவிட்டு, மேபி 4 ஓவர் போட்டுட்டு 2 ஓவர் கட் பண்ணிட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பார்க்குறேன் இந்த ஸ்பெல் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகாது. பட் அகமதாபாத் பொறுத்த வரைக்கும் பிங்க் பால் டெஸ்ட் மேட்சோ, ரெட் பால் டெஸ்ட் மேட்சோ, ஸ்பின்னர்ஸ்குள்ள கைவரிசை அப்படிங்கிறது இருந்தது. ஈவன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் அங்கே பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி நடந்ததில்ல 2023 அப்போது அந்த மேட்ச் நான் நேரில் பார்த்தேன். நல்ல ரோடு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி ஒரு 100 அடிச்சிருப்பாரு, கில்லு வந்து ஒரு 100 அடிச்சிருப்பாரு, டிராவிஸ் ஒரு 90, உஸ்மான் கவாஜா ஒரு 180, 422 பால் பிடிச்சி காய விட்டுருப்பாரு. கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா 170 பாலில் 114 ரன் அடிச்சிருப்பாரு. அஸ்வின் மட்டும் ஒரு 6 விக்கெட்டு டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த 6 விக்கெட் எடுத்திருப்பாரே தவிர கீழே டோட் மர்ஃபியில் நல்லா பேட் பண்ணியிருப்பாரு. 480 ரன் ஆஸ்திரேலியா அடிச்சிருப்பாங்க. ஸோ அகமதாபாத்னா ரோடு அவசரமே வேணாம். இப்போ அதே பிச்சு ஓடிக்கு கொடுத்தா கொஞ்சம் பிரச்சனை, பட் டெஸ்ட்டுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லை, ட்ரா ஆனாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஆடுவாங்க. இப்போ இன்னொரு அகமதாபாத்தை பற்றி யோசிக்கிறோம்னா பாருங்களேன், ரெட் சாயில் கிராஸ் கொடுத்தோம் அப்படின்னா முன்ன நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா பெங்களூரு அவளுக்கு என்ன ஆச்சு அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது இந்தியா தெளிவாக இருப்பாங்க. இன்னொன்று புனேலையும் பாம்பேலையும் எல்லாம் ஒரு மாதிரி டேர்ன் கிடைச்சது, பவுன்ஸ் இருந்தது, அதுலேயும் அந்த மாதிரி நியூசிலாண்டில் விழுந்தாங்க. இன்னொன்று முல்தானில் 2025 பாகிஸ்தானை இங்கே வேரிக்கனோட பவுலிங், ரோஸ்டன் சேஸோட கேப்டன்சி மூலமாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாங்க. ஒன்று வெஸ்ட் இண்டீஸோட ஸ்ட்ரென்த்தை யோசிச்சு இந்தியா பிச்சர்ஸ் வந்து ரெட் சாயில் போட்டாங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ்லாம் இருக்காங்கிறது, அந்த பக்கத்தில் ஒரு அல்சரி ஜோசப், ஷாமர் ஜோசப் இல்லைங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஸாகவும் இருக்கும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்லா உயிருள்ள
ஒரு பிச்சில் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக 3-0, அதுவும் 27 ரன் ஆல் அவுட்டு, செகண்ட் லோவஸ்ட் டெஸ்ட் ஸ்கோரில் வந்து அவங்க பதிவு பண்ணாங்க. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாகவே இருக்குது. எதுவுமே சாதகமான விஷயமா இல்லாத மாதிரி தான் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து என்டர் ஆக போகிறாங்க. பட் ரெட் சாயில் சொல்லியாச்சு. ரெட் சாயில் சொல்லும் போது வெஸ்ட் இண்டீஸோட லெவன்ஸ் அண்ட் இந்தியாவோட லெவன்ஸ் அதெல்லாமே வந்து மைண்டில் கேட்க தோணுது. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சை பற்றி பேசும்போது 2 டீமோட கேம் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து லெவன்ஸை பற்றி பேசலாம். ஸோ லெவன்ஸை பற்றி பேசும்போது இப்போ இந்தியாவோட ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, கோலி அண்ட் அஸ்வின் இல்லாத ஒரு ஹோம் டெஸ்ட் சீரீஸ் இந்தியா ஆடுறாங்கன்னா பண்ட்டு காயம் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடும்போது வந்துருவாருங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. அதுக்கப்புறம் கருண் நாயரோ ரன்னு பத்தலப்பா அப்படின்னு சொல்லி அவர் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆகாஷ்தீப், அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங், ருத்ராஜ் கேக்வாத், அபிமன்யு ஈஸ்வரன், இதில் வந்து இங்கிலாந்து டூர் போனவங்களாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. சில ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் இருக்காங்க. பட் அபிமன்யு ஈஸ்வரன் ட்ராப் பண்ணது தான் சோகத்துலேயும் சோகம், பெருஞ்சோகம். சரி, இப்போ 11th பொறுத்த வரைக்கும் கிளியருங்க. சாய் சுதர்ஷன் நம்பர் 3, அதுக்கப்புறம் வந்து நம்பர் 5 அக்ஷர் பட்டேலா, நிதிஷ்குமார் ரெட்டியா. நான் நிதிஷ்குமார் ரெட்டியோட போவேன். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை தான் நீங்கள் வந்து எப்படியும் வந்து எடுத்துகிட்டு போக போகிறீங்க ஓவர்சீஸ்க்கு. ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா கிடையாது, ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் பெஞ்சில் இருப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்தியாவோட 11th நான் சைடில் போட்டுருக்கிறேன். இதுதான் இந்தியாவோட 11th. ஸோ பார்த்துக்கோங்க. இது 11th ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் அக்ஷர் பட்டேல் உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு யோசிச்சாலும் வாஷிங்டன் சுந்தர் அந்த வேலையை பார்க்குறாரு. கீழே குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேலை போட்டுட்டு தான் உள்ளே வந்தார். ஞாபகம் இருக்கா? இங்கிலாந்து இங்கே வந்தாங்க அந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸில். அப்போ ஹைதராபாத்தில் அக்ஷர் பட்டேல் ஆடுவார். திரும்பி அடுத்து உட்கார வச்சுட்டு வைசாகில் குல்தீப் யாதவ் ஆட் பண்ணாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஒரு 50 அடிக்கிறாரு. 50 பால்ஸ் மேலே ஃபேஸ் பண்ணுறாங்கிறதுனால ஸோ கடைசியாக 2024 அக்ஷர் பட்டேல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆனாரா? ரொம்ப நாள் ஆச்சு அக்ஷர் பட்டேல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி. ஸோ 11th இடம் இருக்குமாங்கிறது டவுட்டு. துருவ் ஜுரேல் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுவார். அப்புறம் நான் ஒன்று சொன்னல, இதில் வந்து ஏஷியா கப் ஆனது கில்லு, பும்ரா, குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் போக இப்போ கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், துருவ் ஜுரேல், முகமது சிராஜ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஏக்காக ஆஸ்திரேலியா ஏக்கு அகேன்ஸ்டாக வந்து ஸோ டெஸ்ட் மேட்சஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து சேசிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சேஸ் 413 ரன் சேஸ். அதில் கேஎல் ராகுல் 176, 210 பாலில் வேற மாதிரியான ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருப்பாரு. சாய் சுதர்ஷன் 106 ரன் 172 பாலில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 75 ரன். இதில் ஒரு 4-5 பேர் ரெட் பாலில் ப்ராக்டிஸில், இதில் 4-5 பேர் ரெட் பால் கூட டச்சில் இருந்ததுனால ஓகே டாமினேட் பண்ண முடியும். பட் இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தாங்கன்னா 3 மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் அதிலே அவங்களை உடச்சு விட்டுடுச்சு. பட் ஆனால் அந்த டெஸ்ட் சீரீஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்டன் சேஸ், ஷாய் ஹோப், பிரெண்டன் கிங் நல்லா விளையாண்டுருப்பாங்க. வேரிக்கன் ரொம்ப டீசெண்டாக விளையாண்டு வந்திருப்பாரு. மற்றவங்களை பற்றி எனக்கு பெருசாக எப்படி சொல்கிறது, இப்போ ஜேரன் சீல்ஸ் எடுத்துட்டாலும் ஒரு ஃபாஸ்ட் பாலாக தெரிக்க விட்டார். அதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சந்தேகமே கிடையாது. இப்போ ஸ்குவாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லூயிஸ், கேட்டி, அதுக்கப்புறம் குடகேஷ் மோட்டிக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா தேவையில்லாமல் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அப்போ தேகரன் சந்திரபால் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் அவங்க போர்டில் சொல்கிறாங்க நாங்கள் வந்து எதை வச்சு எடுக்கிறோம்னா கண்டிஷன்ஸ் வச்சு, அவங்க ஸ்கில் செட் வச்சு, ஆப்போனண்ட்டை வச்சு எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. கேபால் ஜெயிச்சு அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்காவது வச்சிருந்துருக்கணும். பட் ஆனால் அதை பண்ணாமல் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு சீரீஸ் அப்போ பார்த்தா ஒரு புது பிளேயர்ஸ், ஒரு புது ஸ்குவாட் இல்லை, புது பிளேயர் இல்லை, ஒரு புது ஸ்குவாடை நீங்கள் பார்க்க முடியும். கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆன ஸ்குவாடை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதுனால ஒரு ஜெல்லே ஆகாமல் இருக்குது. இப்போ 11th எடுத்துக்கோங்களேன், கேம்பல் முன்ன ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக மிடில் ஆர்டரில் வந்தார், கிங் ஓப்பன் பண்ணார். ஸோ இப்போ கிங் வந்து 1 டவுன் அப்படின்னா சேஸ் அட் நம்பர் 5 அப்படின்னா அலெக் ஏத்தன்ஸ் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏத்தன்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நடந்த வார்ம் அப் மேட்ச்சில் அங்கே வந்து ஒரு 99 அடிச்சிருப்பாரு, ஒரு 53 ஒன்று அடிச்சிருப்பாரு. அலெக் ஏத்தன்ஸ் வந்து அட் நம்பர் 4. நம்பர் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷை ஹோப், 6 வந்து ஹோப்பு, கிரீவ்ஸ், அதுக்கப்புறம் வேரிக்கன் மேலே வந்துட்டு பிலிப் கீழே வருவார், கேரிபிரே, ஜேரன் சில்ஸ் அப்படிங்கிற காம்பினேஷனோட வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் ஸ்பின்னராக ரோஸ்டன் சேஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக வேரிக்கன் அண்ட் கேரிபிரேயை கொண்டு வருவாங்க. அப்புறம் ஆல் ரவுண்டில் கிரோவ்ஸ் இருக்காரு, எவ்வளோக்கு ஓவர் போடுவார்னு எனக்கு தெரியல. பட் ஃபாஸ்ட் பவுலராக ஜேடன் சீல்ஸ் அண்ட் பிலிப் தான் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். ப்ளஸ் அதை தாண்டி இந்தியாவில் இந்த டீம் இது வரைக்கும் மேட்சஸ் ஆனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஆட வராங்க. இவங்களை ஹோம்லேயே ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத தாண்டி இப்போ இந்தியாவில் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கஷ்டமான விஷயம் தான், ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் வேறு வழி இல்லை, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 2 டெஸ்ட் மேட்ச் ஆடி தான் ஆகணும். இதில் நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த கரீபியன் பிரீமியர் லீக்கில் ரோஸ்டன் சேஸு, கிங்கு, ஹோப்பு, சில்ஸ், வேரிக்கன் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அங்கேயும் கரீபியன் பிரீமியர் லீக் T20 மோகம் தான், அதில் ஒன்றும் பண்ண முடியாது. பட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்க பெருமை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா அப்போல்லாம் நாங்கள்லாம் அப்படிங்கும்போது இப்போது ரிச்சி ரிச்சர்ட்சனு, ஹெயின்ஸு, அப்புறம் கிளைவ் லாய்டு, விவியன் ரிச்சர்ட்ஸு, இது போக அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்தியன் டீம் சைட்லேருந்து சுனில் கவாஸ்கர், திலீப் வெங்கசர்கர், GR விஸ்வநாத், அப்புறம் கபில் தேவ், மொஹிந்தர் அமர்நாத்னு சொல்லிட்டு
ஒரு மாதிரி வேறு மாதிரியான 2 டீம்ஸ் ஆடுவாங்க. ஒரு மாதிரி புகழ்பெற்ற ஒரு டெஸ்ட் சீரீஸாகவும் டெஸ்ட் மேட்சஸாகவும் அது அமையும். பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. இப்போ டேரன் சாமி சொன்ன வார்த்தை மட்டும் ஞாபகம் இருந்துகிட்டு இருக்கு. நியூசிலாந்து வந்து 3-0ன்னு வின் பண்ணாங்க. அதே போல் நாங்கள் ஒரு இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்படி ஒரு வேளை 2-0 இல்லைனா இங்கே வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ட்ரா பண்ணியில் ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் மெச்சிக்கலாம். அப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸோட டீம் பொறுத்த வரைக்கும் இவங்க ஆடி நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் உயிருள்ள ஒரு மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக இவங்க எல்லாரும் தடுமாறினாங்க. பட் இதில் கிங்கு, ஹோப்பு, சேஸு இவங்க நல்லா விளையாண்டாங்க. இப்போ அலெக் ஆதம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ரொம்ப நம்புறாங்க மிடில் ஆர்டரில். ஸோ இவங்க 6-7 பேரில் ஒரு 2-3 பேர் நல்ல கிரிக்கெட் ஆனால் நல்ல ஸ்கோர் வந்தால் சூப்பராக இருக்கும். பவுலர்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா அகமதாபாத் மாதிரியான பெரிய ஸ்டேடியமில் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி டைமென்ஷனல் விதத்தில் சொல்கிறேன், அதில் ஆடி பழக்கப்பட்டிருப்பாங்களா, இங்கே இருக்கக்கூடிய சாயிலில் இவங்க பழக்கப்பட்டிருப்பாங்களா, இங்கே இருக்கக்கூடிய காற்றுல அவங்க பழக்கப்பட்டிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வினா, இன்னொரு பக்கம் டீம் இந்தியா சைடில் இங்கே பாருங்கள் 2-0 இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஆனால் இந்த ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச் எத்தனை நாளில் முடிக்க போகிறாங்க, எவ்வளோ பெரிய விக்டரியோட முடிக்க போகிறாங்கிறத எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுக்குள்ளே முடிவு பண்ணியாச்சுன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இப்போ அப்படி தான் நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சுப்மன் கில், ஜடேஜா இவங்க எல்லாமே இங்கிலாண்டில் ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடிட்டு வந்திருக்காங்க பேட்டிங் மூலமா. சரி, இப்போ ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி ஹோம்லையும் கலக்கியிருக்காரு, இங்கிலாண்ட்லையும் கலக்கிட்டாரு. கேஎல் ராகுல் இங்கிலாண்டில் கலக்கியிருக்கிறாரு. ஸோ இவங்க கிட்ட இருந்து பெரிய ரன்ஸ் ஒரு 100, பிக் டேடி 100, யாராவது 400, 100 பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சுப்மன் கில் அங்கே 100 மிஸ் பண்ணிட்டாரு, 100 மட்டும் அடிச்சாரு. ஜெய்ஸ்வால் இங்கிலாந்து கிட்ட 2 தடவை 100 அடிச்சிருக்காரு. கேஎல் ராகுல் ஆல்ரெடி ஒரு தடவை மிஸ் பண்ணியிருக்கிறாரு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. ஸோ இவங்கெல்லாம் அடிக்கிறத தாண்டி இல்லை சாய் சுதர்ஷனுக்குமே இது ஒரு வாழ்வா சாவா டெஸ்ட் சீரிஸ். ஏன்னா தேவ்தத் படிக்கல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா ஆடிட்டு. பட் சாய் சுதர்ஷன் இங்கே ஒரு பெரிய 100 அட்லீஸ்ட் 3 இன்னிங்ஸாவது கிடைக்கும். 3 இன்னிங்ஸில் ஒரு மாதிரி பெருசாக ஆட வேண்டிய ஒரு ப்ரெஷர் அவர்கிட்ட இருந்துகிட்டு இருக்குது. துருவ் ஜுரலுக்கு கிடைக்கிற வாய்ப்பை அவர் ஒரு மாதிரி நியாயப்படுத்தணுங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தருக்குலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பவுன்ஸ் டேர்ன் கிடைச்சுன்னா பூத்து விளையாண்டுருவார். ஜஸ்பிரீத் பும்ராக்கு பிரேக் விடாமல் ஜஸ்பிரீத் பும்ரா ஆடவே வைப்பாங்க. இன்னொரு பக்கம் முகமது சிராஜ் ஏக்காக விளையாண்டாரு, நல்லாவே போட்டிருந்தாங்கிற ஸ்கோர் கார்டு காமிக்குது. ஸோ இந்த பவுலிங் அட்டாக்கையும் இந்த பேட்டிங் அட்டாக்கையும் வெஸ்ட் இண்டீஸ் எந்த அளவுக்கு தாங்குவாங்க. ஸோ மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய விக்கெட்டை இந்தியா ஆடி பழக்கப்பட்டவங்க. பட் ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் எப்படி ஆட போகிறாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸில் வந்து நான் இப்போ பிரெண்டன் கிங்கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சேஸ் கிட்ட இருந்து சேஸ் ஆடிடுவார். சேஸ் கூட ஆடுறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப், யாரும் அவசரப்படக்கூடாது. இப்போ ஷாய் ஹோப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு 50 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கிரேவ்ஸ் கிட்ட ஒரு 30 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் தாண்டி இவங்க அடிச்சிட்டாங்கன்னா கிட்ட இருக்கக்கூடிய பவுலர்ஸ் பார்த்துப்பாங்க. பார்ப்போம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு நல்ல டெஸ்ட் சீரீஸாக, ஒரு நல்ல டெஸ்ட் மேட்சாக வெஸ்ட் இண்டீஸ் ஆடுவாங்க, ஆடி கொடுப்பாங்கன்னு. ஆனால் இந்தியா 55% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 40% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். அண்ட் ட்ரா 5% ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா நான் பார்க்குறேன். மழை வந்தால் அந்த 5% மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் பிச்சை எப்படி ரெடி பண்ணுறாங்க. இந்த பிச்சில் நம்ம சொன்ன மாதிரி கில் அகமதாபாத், சாய் சுதர்ஷன் அகமதாபாத், அப்புறம் ஜடேஜாவுக்கு இது ஹோம் கிரவுண்டு. ஜடேஜா ஆடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆடி பார்த்து அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப பார்க்கணும், அந்த ஸ்வாட் செலிப்ரேஷன் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சௌராஷ்டிராக்காரர் தான், பட் குஜராத் அவரோட தாய்மண்ணு தான். வாஷிங்டன் சுந்தர் மாதிரி மாற்றி இறக்கி விட்டாங்க. இதுதான் இப்போ பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்களா. நான் நிதிஷ்குமார் ரெட்டியோட செலெக்ஷன் பற்றி சொல்லும் போது நிதிஷ்குமார் ரெட்டி தான் இப்போ நீங்கள் அடுத்தது எங்கே நடந்தாலும் கூப்பிட்டு போக போகிறீங்க. இப்போ அந்த நம்பர் 5 வந்து நீங்கள் அக்ஷர் பட்டேல் ஆட வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நிதிஷ்குமார் ரெட்டியோட போனீங்கன்னா ஓகே, மேபி இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் அசிஸ்ட் கிடைக்கும். ஏன்னா ஜடேஜா, குல்தீப் யாதவ், சுந்தர் 3 ஸ்பின்னர் இருக்கும்போது சிராஜ், பும்ரா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பிரேக் விடணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டியை கூட சும்மா பயன்படுத்திக்கலாம். அப்போது டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு, ஸ்ட்ரைட் ரொம்ப சின்னது. ஃபாஸ்ட் பாலர்ஸ் மேலே போட்டாங்கன்னா உதவிடும், ஷார்ட் பால் போட்டாங்கன்னா ஓகே கொஞ்சம் ஃபீல்டரை செட் பண்ணி எடுக்கலாம். பட் இது டெஸ்ட் கிரிக்கெட்டு பார்ப்போம். அவுட்ஃபீல்ட் குயிக்காக இருந்துச்சுன்னா ரன்ஸ் பார்ப்போம். டெஸ்ட் கிரிக்கெட்டு அகமதாபாத்தில் டெஸ்ட் மேட்ச்சு கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் டிக்கெட்ஸ் ஃபுல்லாகலைங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பாசஸ் கொடுத்தாலும் ஃபுல்லாகிறது கஷ்டங்க. அதுவும் இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் அப்போவே கூட்டம் இல்லை. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸு என்ன நடக்க போதோ, கூட்டம் வரணும் பார்ப்போம். நீ போலியான்னு கேட்டால் நான் தான் உமன்ஸ் வேர்ல்டு கப் நடக்குது, அகமதாபாத் போயிட்டு அங்கே இருந்துட்டு நான் அதை கவர் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு இது மாதிரி கில்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உமன்ஸ் கிரிக்கெட்டையும் கவர் பண்ணி டொமஸ்டிக் கிரிக்கெட்டையும் கவர் பண்ணணும், இந்தியா டெஸ்ட் சீரிஸையும் கவர் பண்ணுங்கிறதுனால நான் போகலை. காசும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, அதனால் நான் போகலை. ஓகேங்களா, சரி வீடியோ நிறைவடைகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?